அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற வடிவத்தில் இல்லாமல் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் என்றோ இல்லாட்டி எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி என்ற வடிவத்திலேயோ, அந்த ஃபங்க்ஷன் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், பவர் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு இப்போ என்ன செய்ய போகிறோம், we are going to show. சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், 1 divided by cos square px plus a. இது என்ன ஃபங்க்ஷன் பிள்ளைங்களா? ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இதை சால்வ் பண்ணுவோம். இங்கே வாங்க, போர்டுக்கு வாங்க. ரைட். ஸோ இட் இஸ் இன்டெக்ரல் 1 by cos square px plus a dx. சரிங்களா? இதான் என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா நம்ம என்ன செய்ய முடியாது, யூ கேனாட் இன்டகிரேட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை டீகம்போஸ் பண்ணுங்கள். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா மேலே போனால் சீக்வன்ஸ் ஸ்கொயராக மாறிடும். சீக்வன்ஸ் ஸ்கொயர் மாறினா உங்களால் இமீடியட்டாக என்ன சொல்ல முடியும், ஓ திஸ் இஸ் சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கும், டேன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ வில் கெட் சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ secant square x na, this is tan x. This is secant square px plus a. So this is tan px plus a. As this is px, this is 1 by p. இப்போ differentiate பண்ணி பாருங்க, tan px secant square px plus a. px differentiate பண்ணா p, p get cancel. Again you will get secant square px plus a in tan 1 by cos square px plus a. Simple. சரிங்களா? அடுத்த ஃபங்க்ஷன் வாங்க. This is integral ax plus b raised to the power minus 8 dx. x power minus 8 னா ஒரு செகண்ட்ல செஞ்சிருவீங்க. இது ax plus b raised to the power minus 8 meaning function is of the form ax plus b. So நீங்க என்ன பண்ணுவீங்க, as this is x ஓட quotient is a, this is 1 by a. ax plus b raised to the power minus 8 plus 1 minus 7 divided by minus 7. So simple manipulation, 1 divided by minus 7a, 1 divided by ax plus b raised to the power 7 plus c. Simple. இப்போ பிள்ளைங்க யோசிக்கிறீங்களா பார்ப்போமே, இதே மாதிரி இதை இன்டெகிரேட் பண்ணுங்க பார்ப்போம். 3 minus 2x raised to the power minus 1 எப்படி பிள்ளைங்களை இன்டெகிரேட் பண்ணலாம். So this is 3 power minus 2x raised to the power minus 1 plus 1 divided by minus 1 plus 1. It becomes 0. Anything divided by 0 becomes indeterminate. அப்படி செய்ய முடியாது. So you have to understand this is x power minus 1 meaning 1 by x. So this is log x. So அப்போ என்ன பண்ணுவீங்க, x ஓட quotient minus 2. So minus 1 by 2 log of 3 minus 2x plus c. சந்தேகமாக இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துருங்க. log of 3 minus 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 divided by 3 minus 2x. minus 2x differentiate பண்ணா into minus 2 minus 2 cancel ஆயிரும். again you will get 3 minus 2x raised to the power minus 1 or 1 divided by 3 minus 2x. simple. so என்ன தெரியுதுன்னா பிள்ளைங்களா, இதெல்லாம் என்ன கிடையாது, ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. சில அடிப்படை விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளோட பார்வையில் தெளிவு வந்துருச்சுன்னா, இன்டகிரேஷனுடைய நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற பிள்ளைங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.